3 சம்பவத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருந்தான். சம்பவத்துக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைங்களை பிச்சு அனுப்பி விடு. சரி. ஏய் சண்முகம், அந்த நடிகனை தூக்கிட்டு போகணும். அமைச்சர் கொள்ளையில் பிசுறு இருக்கக்கூடாது, புரியுதா? நான் பிரசிடென்சி காலேஜ் பசங்க வந்துக்கிறேன். வாப்பா. இவன் கும்மிடி பூண்டி எம்எல்ஏ புள்ள, இவன் நம்ம மந்திரி புள்ள. இந்த பொண்ணு தான் செக்ரட்டரி அன்னைக்கு. இப்போவே வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டீங்களா? தோடா பலூன் பார்ட்டி நான் இங்க வந்துக்கிறேன். கர்ணா அண்ணனை பார்க்கணும். நான் அந்த பில்டிங் கொண்டு நீங்க பார்த்தா சரியாகும். சரிண்ணா. மனுவுக்கு பசங்களை அனுப்பி நான் பார்த்துக்கிறேன். இங்க லுக்கு இன்னும் போலடா நீங்க. நான் பலூன் யாருண்ணா? பீச்சாண்ட கடை போட்டு பலூன் கடை அண்ணனை பார்க்கணுமா? நீதானா அது? ஆமாண்ணா. பீச்சில் கடை போட்டா மாமூல் கொடுக்குன்னு தெரியாது? தெரியாதுங்க. தெரிலனா தெரிஞ்சுக்கணும். எந்த ஊரு? திருநெல்வேலி. திருநெல்வேலியா? ஆறுமுகம் தெரியுமா? தெரியும் மட்டும் சொல்லிருக்கணும். தம்பியை நசுக்கி விட்டுருப்பேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்டில் வச்சு போட்டோமே. டேய் கவர்மாருங்கடா, எங்க மிச்சம் வச்சுக்கிறோன்னு நமக்கே தெரியாது. திருநெல்வேலியிலேருந்து என்னத்துக்கு இங்கே வந்த? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. 6 மாதம் தங்கி வைத்தியம் பார்க்கணும். அதுதான் பொழப்புக்காக கடை போட்டிருக்கேன். ஏய், இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் புதுசாக அவனும் கடை போட முடியாது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதுதுன்ற போட்டு போய்ப்ப பார்த்துக்க. பசங்க வந்தா டெய்லி 100 ரூபா குத்துடணும். விசேஷம்னா தனி. ஆ போ போய் பலூனை ஊது. சார், போலீஸ் ஸ்டேஷன்? ஆமாம், போலீஸ் ஸ்டேஷன் தான். நான் மெரினா பீச்சிலேருந்து பேசுகிறேன். ஒரு 4 பசங்களை ஒரு கும்பல் கத்தி அருவாளோட வெட்ட துரத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் உடனே வாங்க சார். நீ யார் பேசுறது? நான் பீச்சில் பலூன் சுடுற கடை போட்டிருக்கேன் சார். வியாபாரத்தை பாரு. ஹலோ, என்ன கரணா, ஏதாவது பிரச்சனையா? எங்க போலீஸ் ஸ்டேஷனே உன் கண்ட்ரோல்ல இருக்கு. மெரினா பீச் உன் கண்ட்ரோல் இல்லையா? நான் குஞ்சாயத் சார், நான் சொல்கிறேன். அது ஒன்றுமில்ல. காலேஜ் பசங்களை பீச்சில் வெட்டுறதுக்கு நம்ம பசங்க துரத்துனதை பார்த்ததா நம்ம ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்தது. விஷயம் வேற எங்கேயாவது போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிடும் இல்லையா? பார்த்து போட சொல்லு கண்ணா. ஃபோன் பண்ணுது யாரு? விரட்டினதை பார்த்ததா பலூன் சுடுற கடைக்காரன் ஃபோன் பண்ணி சொல்கிறான் பார்த்தியா? பலூன் கடைக்காரனா? யார் அவங்களாம்? ஏன் முட்டி போட்டுட்டு இருக்காங்க? இதில் ஏதோ ஒரு போலீஸ்ல போட்டு குத்துதா தம்பி அந்த விசாரிக்க சொல்லிக்கிறேன். போட்டோ நல்லா இருக்கும். கேமரா ரெடியா? ரெடி. வா போட்டோ வச்சுக்கலாம். அண்ணன் கூட கட்டுப்பிச்சு ஒண்ணு. ஜெயிலாண்ட, போலீஸ் ஸ்டேஷனாண்ட, ரயில்வே ஸ்டேஷனாண்ட பெரிய பெரிய கட்டுவட்டா வைங்கடா. அண்ணன் வந்துடா. சரா ஓகேடா தம்பி. நீ கலகியா? நான் எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டான். அப்படியா? யாரா ஃபோன் பண்ணுது? என்ன கேட்டோ சொல்ல மாட்டேன். யாரா சொன்னது? யாருன்னு கேட்கறேன்ல. நான் தான் சொன்னேன். நீதான் போலீஸ்ல போட்டுக்கிட்ட. நந்தா விசாரிச்சுக்கிறல்ல, ஆம்பளை விசாரிக்கிற பொம்பளை எதிரி குறுவர. ஆசாரி அடிக்கிற கத்தி ஆம்பளை குத்துனாதா இறங்கும், பொம்பளை குத்துனா இறங்காதா? உசுர போன வருமாயா? எனக்கு உசுரியா உசுரு ஒன்னா போய். எந்த ஊர் ராணி? திருநெல்வேலினா. அப்பா ஆஸ்பத்திரியில் இருக்கிறானா? நான் தான் கடை போட்டு பொழிச்சுக்கோன்னு சொன்னேன். மூஞ்சி தெரியாதவெல்லாம் கடை போட விடாத. எத்தப்பா சொல்லிக்கிறேன். இப்போ பத்தி என்னாச்சுன்னு உங்க ஆளுங்கன்னு தெரியாதுன்னு தெரிஞ்சிருந்தா ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன். பண்ணி பாரு. பண்றா. சோழகதிர் இருக்கிற பாட்டு கூட சொல்லிச்சுன்னா மேலுமே அவங்க அப்பா ஆஸ்பத்திரியில் தான் இருக்கிறானா. ஏய், இனிமே உன்னை கடல் செடிங்க அதை பார்த்த மீனு வெறையாயிடல. பட்டா வடிப்படா. யாரையும் நம்பாதையா? வடி. சந்திரசேகர் வெரி சின்சியர் ஆஃபீஸர் சார். அவர் பண்ண எந்த ஆப்ரேஷனும் ஃபெயிலியர் ஆனதே கிடையாது. காசு பண்ணது காசுப்படாத. அவரை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஃபைல் இருக்குது சார்.
ரெக்கார்ட்ஸ் ஆர் வெரி க்ளீன். ஓ, ஃபர்ஸ்ட் போஸ்ட் கேட் மதுரை. எஸ் சார். அப்போ நீங்க தான் அங்கே ரூரல் எஸ்பி. எஸ் சார். குட் சாய்ஸ். சார் தேங்க்யூ சார். இந்த ஃபைலில் கருணா சம்பந்தப்பட்ட எல்லாம். சாரி சார், அந்த ரிப்போர்ட்டில் கருணா பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அதை ஃபாலோ பண்ணால் டைவர்ட் பண்ணும். யூ மீன் இஸ் ரன்னிங் ஏ பிளாக் கவர்மெண்ட்? எஸ் சார். கார்ப்பரேட் முதலாளிங்க, அரசியல்வாதிங்க, ரியல் எஸ்டேட், சினிமான்னு எல்லாரோடையும் கருணா ரொம்ப நெருக்கமாக இருக்கான். இன்ஃபேக்ட் கொலை பண்ணுறத ஒரு வருமானமுள்ள தொழிலாக மாற்றினதே அவன் தான். நான் கொஞ்ச நாள் அவனை ஃபாலோ பண்ணதில் அவனுடைய நெட்வொர்க் தான் தமிழ்நாட்டில் நடக்கிற எல்லா கூலி கொலைகளுக்கும் காரணம். 20 வருஷத்துக்கு முன்னாடி மதுரையில் நட்புக்காக கொலை பண்ணாங்க. திருநெல்வேலி, தூத்துக்குடியில் ஜாதிக்காக பண்ணாங்க. திருச்சியில் ரவுடிசத்துக்காக பண்ணாங்க. கோயம்புத்தூரில் தொழிலுக்காக பண்ணாங்க. கடலூர், விழுப்புரத்தில் அரசியலுக்காக பண்ணாங்க. சென்னையில் மட்டும்தான் சார் பணத்துக்காக கொலை பண்ணாங்க. இன்றைக்கி அது வைரஸ் மாதிரி நாடு பூரா பரவி இருக்குன்னா அது காரணம் கருணா தான் சார். கருணாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவன் கடலுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிக்குவான். பிரச்சனை முடிஞ்சால் தான் கடலை விட்டு வெளியில் வருவான். ஸோ கருணா மட்டும் இல்லை, மொத்த நெட்வொர்க்கை எராடிகேட் பண்ணணும். அதுக்கு எனக்கு முழு சுதந்திரம் வேணும். கண்டிப்பா. தேங்க்யூ சார். நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஒரு சிலர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. என்னோட டீமை நானே உருவாக்கிக்கிறேன். 1 வீக்கில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சப்மிட் பண்ணுறேன் சார். Chandrasekhar, சார், CM is very sensible about this issue. Don't bother about anybody, there won't be any interference. At any time, you can call me in the hotline, okay? ஐ எம் சந்திரசேகர், இன்ஸ்பெக்டர். குணசேகரன் ரைட்டர் சார். சிங்கராஜ் கான்ஸ்டபிள். கோபால்சாமி கான்ஸ்டபிள். பரமசிவம் கான்ஸ்டபிள். இருதயராஜ் கான்ஸ்டபிள் சார். சித்ரா எஸ்ஐ சார். இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் போலீஸ்னா அப்படி தான் இருக்கணும்னு ஒரு சில சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை நான் சின்சியராக ஃபாலோ பண்ணுறேன். உங்களால் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை நான் இந்த ஸ்டேஷனை விட்டு வெளியே போகிற வரைக்கும் மெடிக்கல் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. ஓகே? எஸ் சார். எஸ் சார். ரைட்டர், நீங்கள் மட்டும் இருங்க. சார், எஃப்ஐஆர் புக், எஃப்ஐஆர் இண்டெக்ஸ், கரண்ட் ரிஜிஸ்டர், ப்ராக்ரஸ் ரிஜிஸ்டர், ஆஃபீஸ் ரிஜிஸ்டர், கன்விக்ட் ரிஜிஸ்டர், கன்விக்ட் மெமோரண்டம், கிரைம் அப்ஸ்ட்ராக்ட், இந்த ஸ்டேஷனோட கிரைம் சார்ட், இதெல்லாம் எனக்கு உடனே வேணும். நாளைக்குள்ளே கொடுத்துறேன் சார். ஏன், எந்த ஃபைலும் இல்லையா? எல்லா ஃபைலும் இருக்கு சார். அதை நான் தூசி தட்டி எடுக்கணும். எனக்கு கொஞ்சம் டஸ்ட் அலர்ஜி. உங்களை மாதிரி ஆளுங்கள்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால தான் போலீஸ்னாலே பொதுமக்களுக்கு மரியாதை எல்லாம் போச்சு. வருஷம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் வச்சா நீங்களாம் பாதி பேருக்கு மேலே வீட்டுக்கு போயிடுவீங்க. போங்க, கேட்ட ஃபைல்ஸ் எடுத்துட்டு வாங்க. எஸ் சார்.